என்னங்கடா வர்றவன் போகிறவங்களாம் அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ தான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அண்ணாமலை அவர்களை கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதில் தமிழ் கூட ஒழுங்காக எழுத தெரில. ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்கீங்க, எங்களோட விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிட்டு. அதிமுகலேருந்து ஏதோ ஒருத்தர் அதிமுகவில் எப்படா அண்ணாமலை நான் குறுக்கிட்டாரு. நீங்கள் தான் எங்கள் கட்சி மாநில தலைவரை மாற்றுன்னு ப்ரெஷர் கொடுத்தீங்க. எங்கள் கட்சிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை நான் வேணுமா வேண்டாமான்னு எங்கள் கட்சி தொண்டர் முடிவு பண்ணணும், எங்கள் தேசிய தலைமை முடிவு பண்ணணும். அண்ணாமலை நான் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிட்டு எங்களோட வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கே தோல்வியை தழுவினோம்? 10 வருஷமாக ஆண்ட கட்சி நீங்கள். கோவையில் இருக்கிற எம்எல்ஏலாம் உங்களோடது. ஏன் 3வது இடத்துக்கு போனீங்க? 2வது இடம் கூட கிடையாது. தென் சென்னையிலே நாங்கள் தான் 2வது இடம். அமைச்சரோட பையன் முன்னாள் எம்பி ஜெயவர்தனே டெபாசிட் இழந்தார். கோவையிலே எங்கள் அண்ணாமலைனா 4.5 லட்சம் ஓட்டு. எங்கள் நீலகிரியில் எங்கள் அண்ணன் முருகன்ஜி 2வது இடம், ராமசீனிவாசன்ஜி 3வது இடம். 7 இடத்துல டெபாசிட் இழந்துட்டு எப்படி அவங்களுக்குலாம் வாய் வருது பேசுறதுக்கு? அண்ணாமலை அண்ணா தலைமையில் தான் மறுபடியும் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். நீங்கள்லாம் யார் அண்ணாமலை எதிர்த்து பேசுறதுக்கு? உங்களுக்குலாம் பேசுறதுக்கு போது என்ன தகுதி இருக்குது? ஒரு இடத்துல கூட உங்களால் வர முடியல. இந்த தேர்தலில் வந்து பாஜகவோட வாக்கு வங்கி உயர்ந்து தான் இருக்குது. உங்களுக்குலாம் அரசியல் தெரியுமா தெரியாதா? காணாமல் போனதா அதிமுக தான். இதில் நீங்கள் வந்து என்னமோ எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க பாஜகவை. பாஜகவோட ஒவ்வொரு நிர்வாகியுமே எல்லா இடத்துலையும் பணம் வாங்காமல் வேலை செஞ்சு இந்த வாங்கின ஓட்டுகள் அனைத்துமே பணம் வாங்காமல் மக்கள் பாஜக வேட்பாளர்களாக 2ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுத்தது. நீங்கள் தான் உண்மையாக வைக்கப்படணும். அண்ணாமலை வேட்பாளராக அறிவித்ததுக்கு பிறகும் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். மற்ற மாநிலங்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். இருந்தும் 4 லட்சத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி எத்தனை அமைச்சர் வச்சுருக்கீங்க, எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கீங்க? ஜெயிக்க வேண்டியதானே. ஒரே ஒரு சீட்டு கூட நீங்கள் டிஎம்கே எடுத்து வாங்க முடியல. நீங்கள் என்ன பாஜக பக்கம் வந்து எங்கள் பக்கம் அழுத்தத்தை கொடுக்குறீங்க? பாஜக தோத்துருச்சு. பாஜகலாம் ஒன்றும் தோக்க கிடையாது. போஸ்ட்டு யார் வேணாலும் அடிக்கலாம். அந்த போஸ்டரில் இருக்க கரெக்ஷனை ஒழுங்காக பார்த்தீங்களா? எச்சரிக்கிறன்றதை கூட ஒழுங்காக எழுத தெரில. அண்ணாமலை நான் வந்ததுக்கு பிறகு தான் பாஜக கூடி இப்படி பட்டுவலி வீசிச்சு. ஒவ்வொரு தொண்டனுக்கும் தைரியமாக இறங்கி போராடணுன்றது வந்துச்சு. சமூக வலைதளத்தில் எனக்கு அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறோம். அண்ணாமலை எங்கள் கூட இருக்கிற தைரியத்தில் தாண்டா வச்சுப்பாங்க. பேசணுன்ட்டு எதுவும் வந்து பேசக்கூடாது. இன்னொன்று பக்கம் என்னென்னா, 40 முட்டை வாங்கினேன். ஆனால் அந்த 40 முட்டையுமே பூமுட்டையாக இருக்குது. இது விற்ற கடைக்கார மேலே தப்பா இல்லை வாங்கின ஏன் மேலே தப்பான்னு எனக்கு தெரில.